அதிகாலை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்கம் வேத மாணவர்களே, கிறிஸ்துவுடன் சகோதர சகோதரிகளே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதிலே எல்லையற்ற மகிழ்ச்சி. இன்றைய நாளிலும் கூட இரண்டாவது பாடமாக சைன்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் அண்ட் விட்னஸஸ், அதாவது அடையாளங்களும் அற்புதங்களும் மற்றும் சாட்சிகளும் என்ற இந்த பாடத்தை நாம் தொடர்ந்து படித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் என்றால் என்ன, வேதத்திலே அற்புதங்கள் அடையாளங்கள் எப்படி செய்யப்பட்டது என்பதை குறித்தும் வேத வசன ஆதாரங்களோடு தெளிவாக நாம் படிக்க இருக்கிறோம். எனவே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், பயன்பெறுங்கள். நீங்கள் பார்க்கிற இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். இன்றைய நாளிலும் கூட நமது போதகர் டாக்டர் பீட்டர் சாலமோன் அவர்கள் நற்செய்தி அளிப்பார். வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, மீண்டுமாக நேஷனல் பைபிள் காலேஜ் வழங்கும் ஆன்லைன் வகுப்புக்கு உங்களை வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதோடு இல்லாமல் அதை பதிவு செய்ய வேண்டும், எழுத வேண்டும். எழுதின அந்த கருத்துக்களை உங்கள் குடும்பத்தாரோடு, நண்பர்களோடு, உங்கள் சபையாரோடு நீங்கள் அதை விவாதிக்க வேண்டும். இப்படி தான் இருக்கிறதா, பைபிள் இப்படி சொல்லுகிறதா என்ற கருத்துக்களை நீங்கள் விவாதிக்க வேண்டும். அப்பொழுது உங்களுக்கும் கேட்கிறவர்களுக்கும் பிரயோஜனம் உண்டாகும், நீங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். இந்த நாட்களில் சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் வேர்சஸ் தி விட்னஸஸ், அற்புதங்களும் அடையாளங்களும் சாட்சிகள். அன்பு சகோதரர்களே, உலகத்தில் மனிதர்கள் எப்பொழுதும் அற்புதம் அடையாளத்தை குறித்து பேசுவார்கள், யோசிப்பார்கள், நடக்க வேண்டும் என்று கனவு காண்பார்கள். ஆனால் இந்த உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கிறது. குறிப்பாக இஸ்லாமை நீங்கள் எடுத்துக்கொண்டால் பெரிய அளவில் 1/3 பகுதியாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த புத்தகத்தில் அற்புதங்களை பற்றிய ஒரு குறிப்பு இல்லை. மற்ற சமயங்கள் நம்முடைய நாட்டில் எல்லாமே காமிக் புக் மாதிரி, அங்கே மனிதர் நம்ப முடியாத கற்பனைகளை நாம் பார்க்கிறோம். ஒரு குரங்கு போய் ஒரு நாட்டை அழிக்க முடியுமா? அவ்விதமாக இந்த ஹாரி போட்டர் கதை போல அது முடிந்து விடுவதை பார்க்கிறோம். ஆனால் பைபிள் எடுத்து படிக்கும்போது தேவன் தன்னுடைய கையொப்பம் இட்டது போல, லைக் காட்ஸ் ஓன் சிக்னேச்சர், பைபிள் முழுக்க அற்புதங்களும் அடையாளங்களும் சாட்சியாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல யார் சாட்சி? ஒவ்வொரு அற்புதத்துக்கும் அடையாளத்துக்கும் தேவன் சாட்சியா இருக்கிறார். சாட்சி இல்லாத ஒன்று பொய்யாக தான் இருக்க முடியும். சகோதரர்களே, சமீபத்தில் ஒரு சபையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று ஒரு போதகர் சொன்னார். ஜனங்கள் ஆசீர்வாதம் வேண்டும் என்று கரங்களை உயர்த்தினாங்க. உங்களுடைய வங்கி அக்கௌண்ட்டில் இன்றைக்கே 50,000 ரூபாய் கர்த்தர் போட்டிருக்கிறார் என்று சொன்னார். கொஞ்ச நேரத்தில் ஒரு விசுவாசி எழும்பி என்னுடைய அக்கௌண்ட்டில் 50,000 ரூபாய் வந்திருக்கிறது என்று சொன்னார். எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறாங்க. இது பெங்களூரில் நடந்தது. சகோதரர், என்ன நடந்ததுன்னா, கூகுள் வழியாக மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். அன்பு சகோதரர்களே, இப்படி தான் அற்புதங்களை இயேசு நிகழ்த்துகிறார் என்று பொய் கூறுவதனால கிறிஸ்தவம் பாதிக்கப்படுகிறது, எள்ளி நகையாடப்படுகிறது. இன்னொரு சபையில் தண்ணீரை கொண்டு வந்து இயேசு இன்றைக்கும் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறார் என்று சொல்லி ஜனங்களை குடிக்க வைத்து அது இனிக்கிறது பாருங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு என்ன காரணம்னா, தண்ணீரில் சாக்ரின் என்று சொல்லக்கூடிய ஒரு இனிப்பு வஸ்துவை கலந்தாங்க. பார்க்கறதுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கும், ஆனால் குடித்தா இனிப்பாக இருக்கும். ஆக இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிவிட்டார் என்று சொன்னாங்க. சகோதரர்களே, இது கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிற ஊழல், கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிற ஏமாற்று வேலை. இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் மத்தியில்
சாத்தான் எவ்வளவு அக்கிரமங்களை செய்கிறான். இந்த உலகத்தையே மாற்றி விடுகிறான். பொய்யான அற்புதங்களை அவன் செய்கிறான். அவன் செய்வான் என்பதை வேதாகமும் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறது. அதனால சகோதரர்களாகி நீங்கள் தேவனால் செய்யப்பட்ட அற்புத அடையாளங்களுக்கு சாட்சி இருக்கிறது. சாத்தானால் செய்யப்படுகிற அற்புதங்களுக்கு சாட்சி கிடையாது. ஆகவே நான் டெல்லியில் ஒரு மனிதனை உயிரோடு எழுப்பினேன் அப்படின்னு ஒரு ஆள் சொல்றார். பீகாரில் ஒரு ஆளை எழுப்பினேன் அப்படின்னு சொன்னார். யார் பார்த்தது? யார் அதற்கு சாட்சி? அது கின்னஸ் புக்கில் ரெக்கார்ட் ஆகிருக்கணுமே? ஒன்றுமே இல்லை. ஒரு மனதில் அவர்களுடைய எண்ணங்கள் அப்படி பேச செய்கிறது. சாகும் தருவாயில் இருக்கிற ஒருவரை ஏதோ ஒரு சூழலில் அவர் பிழைச்சிக்கிட்டார். அதை தான் அவர் செத்தவரை உயிரோடு எழுப்பிட்டதா சொல்றார். ஆனால் பைபிள் கால அற்புதங்கள் ஏறக்குறைய 99% என்றெல்லாம் கிடையாது. 100% கம்ப்ளீட் சேஞ்ச், மேக் ஓவர், அதுதான் அற்புதம். சகோதரர்களை, பொய்யான அற்புதங்களை 4 வகைப்படுத்தலாம். ஒன்று மேஜிக்னு சொல்லுவாங்க. கண்ணில் பார்த்துட்டு இருக்கும் போதே நடக்கும். அதுதான் மாயாஜாலம் என்று சொல்லுகிறோம். அடுத்தது ட்ரிக்ஸ் என்று சொல்லுவாங்க. அதாவது கண்ணில் பார்த்துட்டு இருக்கும் போதே அது நடந்துடும். அது எப்படி நடந்ததுன்னு மட்டும் நமக்கு தெரியாது. மூன்றாவது இல்யூஷன் என்று சொல்லுவாங்க. கண்ணில் பார்த்துட்டு இருக்கும்போது அது எப்படி அது மாறுச்சு, அந்த கலர் எப்படி அங்கே வந்தது, அந்த மேடையில் யானை எப்படி தோன்றியது, அது ஒரு இல்யூஷன். அது ஒரு லேசர் வழியாக செய்யப்பட்ட ஒரு தந்திரம். கடைசியாக பொய். பொய்னா உங்களுக்கு தெரியும், இங்கிலீஷில் லைஸ். பொய்யை விசுவாசிக்கும்படி கொடிதான ஆவியை மனிதர்களுக்குள்ள சாத்தான் அனுப்புகிறான். ஆகவே இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால பொய்யான அற்புதங்கள் 4 வகைப்படுகிறது. ஒன்று மேஜிக், மாயஜாலம். 2 ட்ரிக், தந்திரம். 3 இல்லூஷன், அதாவது கண்ணால் பார்க்கலாம் ஆனால் அது உண்மை இல்லை. 4வது லைஸ், பொய். இந்த 4ஐயும் குறித்து நீங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு இது அற்புதம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பார். நீங்க தினமும் பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சியில் யாரோ ஒருவர் அந்த மாதிரியான கருத்துக்களை சொல்ல போனதுனால்தான் இந்த தேசத்தில் இயேசுவை விசுவாசிக்கிறதுக்கு மக்கள் அச்சப்படுகிறார்கள், தூரமாய் ஓடுகிறார்கள். சகோதரர்களே, இப்படிப்பட்ட மக்கள் கிராமங்களுக்குள்ளே சென்று அவர்களுடைய தேவைகளை சந்திக்க அரிசி முதலானவைகளை வாங்க, காய்கறிகளை வாங்க, இப்படிப்பட்ட சிறிய தகவல்களை சொல்லி மனிதர்களை வஞ்சிப்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 13-14 வசனங்களை நீங்கள் படித்து அடிகோடிட்டு அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலருடைய வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அடுத்த வசனம் பாருங்கள். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. சாத்தான் தான் அங்க வந்திருக்கிறார், ஆனா தேவனை போல காணப்படுகிறார், தேவ தூதனை போல தன்னை காண்பிக்கிறார். இந்த அளவுக்கு அற்புதங்களை மனிதர்கள் பிசாசின் வல்லமையினாலே செய்வார்கள். 1 யோவான் 4வது அதிகாரம் 1 வசனம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். அவங்களுக்கு டெஸ்ட் வைங்கன்றார். ஆக பொல்லாத ஆவிகள் எந்த விதமான சாட்சி இல்லாமல் தாங்கள் அற்புதம் செய்வதாக ஒரு பிரமையை அவர்கள் ஏற்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தில் பலவீனமான மக்கள், விக்கிர வழிபாடுகளில் சிதறி போன மக்கள், படிப்பறிவில்லாத மக்கள், வாழ்க்கையில அடுத்த விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியாத மக்களை சுலபமாக வஞ்சிப்பது இது வாய்ப்பாக இருக்கிறது. அடுத்த ஒரு சூழல் என்னன்னா, நல்லா படித்து அறிவுடைய ஒரு மனிதன் பைபிளை படித்திருந்தால் கூட அவனை ஏமாற்றப்படுகிறான். ஏனென்றால் பொல்லாத ஆவி அவர்களை வஞ்சிக்கிறதாக இருக்கிறது.
பாருங்கள், 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 9வது வசனம். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி, கவனிங்கள், சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும், கவனிங்க, கெட்டுப்போவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகல வித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியினால் அப்படி நடக்கும். எவன் ஒருவன் சத்தியத்தை அறிந்து கொள்ள மறுக்கிறானோ, இயேசுவை மறுக்கிறானோ, கர்த்தருடைய வார்த்தையை மறுக்கிறானோ, அப்படிப்பட்ட மக்களை சாத்தான் சுலபமாக பிடித்துக் கொள்வான். அவர்கள் மத்தியில இப்படிப்பட்ட பொய்யான அற்புதங்களை, தந்திரங்களை அவன் விதைக்கிறான். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவ பெயர் வைத்துக் கொள்வதாலோ அல்லது கையில் ஒரு வேத புத்தகத்தை வைப்பதாலோ அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறிவிட முடியாது. அவர்கள் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிற ஒரு மக்கள், அவ்வளவுதான். அந்த கிறிஸ்தவ மதத்தில் தோராயமாக ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர்கள் அங்கே கிறிஸ்தவர்களாக இருக்காங்க. அவர்கள் மத்தியில் இப்படிப்பட்ட பிசாசனுடைய தந்திரங்கள், மந்திரங்கள், கட்டுகள், கழிப்புகள் அவர்கள் மத்தியிலே செய்யப்படுகிறது. அவைகள் ஒரு வித்தையை போல அவர்கள் மத்தியிலே பரப்பப்படுகிறது. அதை நம்பி அவர்கள் எங்கும் போய் சாட்சி கொடுப்பதையும் கூட நம்ம பார்க்கிறோம். கண்ணால் பார்த்ததாக கூட சொல்லுவாங்க. ஆனால் தேவனுடைய அற்புதங்களும் அடையாளங்களும் தேவனுடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவதற்காக தேவன் தாமே கொடுத்த சாட்சியாக இருக்கிறது. நீங்கள் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். போன வகுப்பில் நாம் பார்த்தோம், எபிரேயர் 2வது அதிகாரம் 4வது வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பரிசுத்தாவின் பலத்த செய்கைகளினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றிருப்பீர்களானால் தண்டனைக்கு எப்படி தப்புவீர்கள்? அப்படியானால் அற்புத அடையாளங்களுக்கு சாட்சி இருக்கிறது. தேவன் செய்த அற்புத அடையாளங்களை நீங்கள் விசுவாசித்து கீழ்ப்படிந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்படி நீங்கள் கீழ்ப்படிந்தால் வரப்போகிற நியாய தீர்ப்பாகிய தண்டனைக்கு நீங்கள் தப்பிக்கொள்ளலாம். இத்தனை விஷயமும் ஒரே வசனத்தில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1 வசனத்தை பாருங்க. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்கிறபடி, கவனிங்கள், பிற்காலத்தில் மனசாட்சியில சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இந்த அற்புத அடையாளங்கள் மட்டும் இல்லை, நம்முடைய மனதும் கெட்டு போயிடும்ன்றார். சத்தியமே விளங்காம போயிடும், சத்தியத்தின்படி நடக்க முடியாமற் போயிடும். ஏனென்றால் இந்த பொய்யான அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்புகிற மக்களுடைய இருதயம் சூடாக வைக்கப்பட்ட ஒரு தழும்பாக, அவருடைய இருதயமே கெட்டு போய்விட்டது, அவருடைய மனசாட்சி கெட்டு போய்விட்டது. பிசாசுகளின் உபதேசங்களை மனப்பூர்வமாக விசுவாசிக்கவும் போற்றி புகழவும் துடிக்கிற மக்களாக மாறுவாங்க. இன்னைக்கு தொலைக்காட்சிகள் அப்படிப்பட்ட அகாய சூர வீரர்களை நான் பார்க்கிறேன். ஏதோ வானத்தையே கீழே இழுத்து கொண்டு வருவது போல கதறுவார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய சபையும் அவர்கள் போதிக்கிற ரட்சிப்பையும் அவருடைய அனுபவத்தை நீங்கள் கேட்டால் கிறிஸ்தவத்துக்கு அதுக்கு ஏணி வைத்தாலும் எட்டாது. அவர்கள் மிக தொலைவில் இருக்கிறார்கள். இயேசு நாமத்தில் அற்புதம் செய்வதாக சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஆதாரம் என்ன சொல்றாங்க? இயேசுவிலே விசுவாசம் வைக்கிற மனிதன் இயேசு கிறிஸ்து செய்ததை பார்க்கிலும் பெரிய அற்புதங்களை செய்வான்னு சொல்லியிருக்க, நீங்க படிக்கலையான்னு என்ன கேட்டார். அந்த வசனம் இருக்குது, உண்மைதான். ஆனா இயேசு கிறிஸ்துவை விட பெரிய அற்புதங்களை செய்த ஆளை புதிய ஏற்பாட்டில் நான் படிக்கல. அவருடைய சீஷர்களாகிய அப்போஸ்தலர்களோ முதல் நூற்றாண்டு கால கிறிஸ்தவர்களோ ஒன்று செய்ததாக ரெக்கார்டு இல்லை. இன்னைக்கு 2000 ஆண்டுகளை நாம் வாழ்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காக அதை சொன்னார். இயேசு நாமத்தில் நீங்கள் அற்புதம் செய்ய முடியும் என்பதற்காக சொன்னார். இயேசுவை காட்டிலும் நீங்கள் உயர்ந்த மனிதர்களாக என்றைக்குமே வர முடியாது. இயேசு தேவனுடைய குமாரன், நீங்கள் மனுஷ குமாரர்களாக இருக்கிறீர்கள்.
ஆக பெருமை மிக்க ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. சகோதரர்களே, பைபிளில் கடைசி புத்தகம் வெளிப்படுத்தல். இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், சாத்தான் செய்யக்கூடிய அந்த பொய்யான அற்புதங்கள் எல்லா மனிதர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக இருக்கிறது, ஏமாற்றக்கூடியதாக இருக்கிறது, மனிதர்கள் அவர்கள் பின்னாலே போகக்கூடியதாக இருக்கும் என்று சொல்கிறார். அவ்வளவு பெரிய அற்புதங்களை கூட அவரால் செய்ய முடியும் என்று சொல்கிறார். ஆப்பிரிக்காவில் கென்யாவில் ஒரு போதகர், நான் வானத்திலிருந்து நெருப்பை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி சபையின் நடுவில் அக்னியை கொண்டு வந்து காண்பிக்கிறார். ஏதோ ஒரு கெமிக்கலை அவர் பயன்படுத்தி இருக்கார். He brought the fire amidst of the church. அந்த ஜனங்கள் கோரமாக கதறுகிறார்கள். அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறவர்கள் உங்கள் மத்தியில் கூட இருக்கலாம். ஒரு ஆள் ஒரு பெரிய நாணயம், 10 ரூபாய் நாணயத்தை சுண்டி விட்டார். அது மேலே போய் கீழே வந்து டங்குன்னு வந்து விழுந்தது. அவர் சொல்கிறார், இந்த காசை கொண்டு, இந்த நாணயத்தை கொண்டு நான் உங்களுக்குள்ளே அற்புதங்களை செய்வேன். இந்த நாணயத்தை போல நூற்றுக்கணக்கான நாணயங்களை உங்களுக்குள்ளே கொடுப்பேன் என்று சொல்கிறார். இப்படியெல்லாம் மனிதர்கள் செய்வார்கள் என்று வேத வசனம் நமக்கு எச்சரிக்கிறது. பாருங்கள், வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 13வது வசனம் முதல் பக்கம் 345. அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறக்க பண்ணத்தக்கதாக அற்புதங்களை நடப்பித்தது. கவனிச்சிங்களா? Satan can bring fire down to the earth. பூமியின் மேல நெருப்பை கொண்டு வந்து காட்டுவான். இந்த மாதிரியான காட்சிகளை நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். வாய்க்குள்ள ஏதோ ஒரு பெட்ரோலோ அல்லது ஏதோ ஒன்று வைத்துக்கொண்டு நெருப்புக்கு முன்னால் ஊதினால் ஒரு பெரிய நெருப்பு அலை போல வெளிவருவதை நம்ம பார்க்கிறோம். அதே தந்திரம்தான். மக்கள் என்ன நினைக்கிறாங்களாம், வானத்திலிருந்தே நெருப்பை கொண்டு வந்துட்டாயா, இது எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க அப்படின்னு சொல்றான். 14வது வசனம், மிருகத்தின் முன்பாக அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு, கவனிங்கள், ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. இந்த மாதிரி இந்த பொய்யான அற்புத அடையாளம் செய்கிற ஆளு கடைசியில் பார்த்தா எல்லாருக்கிட்டையும் பணத்தை சுரண்டி இயேசுவின் பெயரால கிராமங்களில் பெரிய நிலங்களையும் கோட்டைகளையும் கொத்தளங்களையும் கட்டுவதை, நிலங்களை வாங்கி போடுவதை, அயல் நாடுகளில் போய் அவைகளை சேமிப்பதை இன்னைக்கும் கண்கூடா பார்க்கிறோம். ஜபகோபுரங்கள் என்ற பெயர்ல நடத்தப்படுகிற இந்த ஊழியங்கள் எல்லாம் நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். இது எங்கிருந்து வந்து யாருக்காக கொடுக்கப்பட்டது? அது ஆலயமா? மக்கள் இருக்கிறார்களா? ரட்சிக்கப்பட்டார்களா? சகோதரர்களே, நீங்கள் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி நான் சொல்வது உங்களுக்கு சிறிய அளவில் கசப்பையும் வெறுப்பையும் ஏற்படுத்தினாலும் ஞானமுள்ள மக்களாக, தாழ்மையுள்ளவர்களாக அவைகளை சிந்திக்கும்படி உங்களை கேட்கிறேன். நான் சொன்னேன்ல, 10 ரூபாய் நாணயத்தை அப்படி சுண்டி விட்ட உடனே உங்களுக்கு அது போல 100 நாணயங்களை உங்கள் பையில் நான் கொடுப்பேன் என்று சொல்கிற ஆட்கள் இருக்காங்க. இதுதான் ப்ராஸ்பரிட்டி டீச்சிங், அதாவது ஆசீர்வாத ஊழியங்கள் என்று சொல்கிறார்கள். இவர்கள் தான் வங்கி கணக்கில் உங்களுக்கு பணத்தை போடுகிறார்கள். போட்டுட்டு கர்த்தர் உங்களுக்கு அக்கௌண்ட்ல சேர்த்துட்டார். பார்த்தீங்களா? வீட்டுக்கு போகும்போது உங்களுடைய பணம் உங்க வீட்டில் சேர்ந்திருக்கும், உங்க அக்கௌண்ட்ல சேர்ந்திருக்கும். இந்த தந்திர மந்திரம்லாம் நமக்கு தெரியுமே. ஆகவே இதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 15வது வசனம், மேலும் அம்மிருகத்தின் சொரூபம், நல்ல கவனிங்க, பேசத்தக்கதாகவும் அந்த மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. ஒரு நாணயம் பேசுமா? ஒரு காசு பேசுமா? காசை விக்கிரகமாக மாற்றி அதை தருகிறார்கள். இன்னைக்கும் தங்கம், வெள்ளி, செம்பு எல்லாத்திலையும் நீங்க பார்க்கலாம் விக்கிரக படங்களை அதில் வைத்து
அதை கழுத்திலே தொங்க விடுகிற மக்கள் உண்டு, வீட்டிலே வைக்கிறவர்கள் உண்டு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அந்த காயின் ரெப்ரசன்ட்ஸ் காட் என்ற மாதிரி ஆகுது. அந்த நாணயங்கள் அவர்கள் வணங்கும் கடவுளின் ஆசீர்வாதமாக அவங்க நினைக்கிறாங்க. அந்த காசு வந்ததுலேருந்து தான் அந்த வீடே இவ்வளோ செழிப்பாச்சு, இந்த வீட்டையே நான் எடுத்து கட்டினேன் என்ற அளவுக்கு போயிடுறாங்க. நாணயங்கள் பேசுகிறது என்று சொல்கிறார்கள், காயின்ஸ் ஆஃப் ஸ்பீக்கிங் என்று சொல்கிறார்கள், அதை உயிரடைய செய்வதாக சொல்கிறார்கள். இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப பயமா இருக்கும் நமக்கு. இவைகள் எல்லாம் தேவனுடைய சாட்சிகள் அல்ல. இவைகள் எல்லாம் தேவனால் காண்பிக்கப்பட்டவைகள் அல்ல. தேவனுடைய சபையை இது அடையாளப்படுத்தாது. இவர்கள் எல்லாவற்றையும் இப்படி தான் நம்ம அழைக்கணும். எப்படி அழைக்கிறோம்? இது ஒரு மாயாஜாலம், இது ஒரு தந்திரம், இது ஒரு கண் பார்வை முடக்கம், இது ஒரு பொய். இப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டா தான் அற்புதங்கள் அடையாளங்களுக்கும் தேவனால் செய்யப்பட்டவைகளுக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து தாமே செய்த ஒரு அற்புதத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். மார்க் எழுதிய சுவிசேஷம் 5வது அதிகாரம். இந்த 5ஆம் அதிகாரம் கனசரேத்து என்ற ஒரு கடற்கரை ஓரமாக இருந்த பகுதியில் நடந்திருக்கு. இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களும் படவிலிருந்து அங்கே இறங்கி வந்த போது அங்கே ஒரு சிறு மலை, அங்கே கல்லறைகள் இருந்தது. அந்த கல்லறை மத்தியில் ஒரு மனிதன் இருக்கிறான். பாருங்கள், அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது. அவனை சங்கிலியினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலியினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. ஒரே ஆளு, யாராலும் சங்கிலியாலும் கட்ட முடியல, அவனை விலங்குனாலே பூட்ட முடியல. விலங்குனா கையும் காலையும் போலீஸில் ஒரு லாக்அப்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எதுலையுமே அவனை கட்ட முடியல. கட்டினா உடைச்சிடறான் அவன். ஒரு மனிதனால் அதை உடைக்க முடியுமா? முடியாது. ஏனென்றால் அவனுக்குள்ள 6000க்கும் அதிகமான பிசாசுகள் குடியிருந்ததாம். இந்த 6000 என்ற வார்த்தைக்கு லேகியோன் என்று லத்தீன் மொழியில் அர்த்தம். இது 9ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்ன என்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்றான். இந்த மனிதன் கல்லறையில மக்களை விட்டு பிரிந்து தினமும் கூச்சலிட்டு கொண்டு தன்னையே காயப்படுத்தி கொண்டு சாகும் தருவாயில இருக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறான். ஆனா அவனுடைய பலமோ அசூரதனமாக இருக்கிறது. 5வது வசனம், அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினால் தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட ஒரு மனிதனை சமுதாயம் அறிந்திருந்தது. சீஷர்கள் அதை பார்க்கிறார்கள். அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருக்கிறது. அவன் மீது எந்த வஸ்திரமும் இல்லை. அவன் உடல் முழுக்க ரத்தம், கொடுமையான ஒரு நிலை. No one can touch that man. அப்படிப்பட்ட மனுஷனை இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அவன் சுகமானான். பாருங்கள், மார்க் 5வது அதிகாரம் 8வது வசனம். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு போ என்று சொல்லியிருந்தார். அப்படி சொன்ன உடனே அந்த மனுஷனில் இருந்த அந்த லேகியோன் என்று சொல்லக்கூடிய 6000 பிசாசுகள் புறப்பட்டு போனது. அப்படி போன பிசாசுகள் என்ன செய்ததுன்னு பாருங்க. 13வது வசனம், இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மலை மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலிலே அமிழ்ந்து மாண்டது. அதாவது 6000 வித்தியாசமான பிசாசுகளை உடைய அந்த எம்பாடிமெண்ட், அந்த மனிதன், அவனை விட்டு அந்த ஆவிகள் சென்ற போது 2000 பன்றிகள் அந்த மலையினுடைய சரிவிலை மேய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த 2000 பன்றிகளுக்குள்ள 6000 பிசாசு உள்ள சேர்ந்தது. இப்பொழுது பன்றிகள் நடக்க முடியாம தலைக்கீழாக உருண்டு உருண்டு உருண்டு
கடலில் விழுந்து அமிழ்ந்து செத்து போயிற்று. இதுதான் அற்புதம், இதுதான் தேவனுடைய சாட்சி. இப்படிதான் எல்லா அற்புதங்களும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. சகோதரர்களே, இன்னொரு உதாரணம் எடுத்து காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 19வது அதிகாரம் 11வது வசனம். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதியஸ்தன் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயிற்று. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. கவனிங்க, இப்பொழுது 13வது வசனம். அப்பொழுது தேசாந்திரிகளாய் தெரிகிற மந்திரவாதிகள் யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசு நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசு பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவானுடைய ஒரு யூதனுடைய 7 குமாரர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலை அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். இந்த ரெக்கார்டை நீங்க படிங்க. அதாவது ஸ்கேவா என்ற ஒரு ஆசாரியனுடைய 7 மகன்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே பவுல் அப்போஸ்தலர் அற்புதங்களை செய்வதை பார்த்து தாங்களும் அவ்விதமாக அற்புதங்களை செய்ய முடியும் என்று நினைத்து இயேசு நாமத்திலே என்று சொன்னபோது பிசாசு அவர்களை திருப்பி கொண்டான். அவருடைய வஸ்திரங்களை கிழித்தான், அவனுடைய உடலை நாராக மாற்றினான். நிர்வாணிகளாக அவர்கள் ஓடி போனாங்க. ஆக மார்க் 5 படிக்கிற அற்புதம் தேவனுடைய சாட்சி. அப்போஸ்தலர் நடபடிகள் 19 நாம் படித்தது சாத்தானுடைய சாட்சி. அது என்ன நிகழ்ந்தது என்று பார்க்கிறோம். வித்தை செய்கிறவர்கள், மாயம் செய்கிறவர்கள் ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க, பயன்படுத்துறாங்க. முக்கால் நாடி என்று சொல்லுவாங்க. திடீரென்று ஒரு கொட்டையை வைத்து மாமரம் வளர்த்து காண்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அதையெல்லாம் எடுத்து சாயங்காலத்தில் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. சகோதரி, இந்த அற்புதங்கள்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில தேவனுடைய சாட்சிகள் கிடையாது. அது ஒரு இல்லூஷன், அது ஒரு ட்ரிக், அது ஒரு மேஜிக், அது ஒரு லை. ஆகவே என் அன்பு சகோதரர்களே, தேவனால் செய்யப்படுகிற அற்புதங்கள் என்ன என்பதை ஆரம்பம் முதலே நீங்கள் பார்க்கணும். ஆரம்பம் முதலே பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாக சாத்தான் இருக்கிறார் என்று யோவான் 8ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில் பார்க்கிறோம். சாட்டன் இஸ் த ஃபாதர் ஆஃப் லை. ஆகவே பிசாசினால் செய்யப்படுகிற தந்திரங்களும் மந்திரங்களும் அற்புதங்களும் நாம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. மோசையானவன் பார்வோனுக்கு முன்பாக தன் கோலை போட்ட போது ஒரு பாம்பு அதிலிருந்து ஓடியது. அப்பொழுது எகிப்திய மந்திரவாதிகளும் தங்கள் கோலை கீழே போட்டு பாம்பு உண்டாக்கி காண்பித்தார்கள். இந்த பதிவை யாத்திரையாகமும் 7ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். ஆனால் மோசையின் மூலமாய் வந்த அந்த அற்புதமான பாம்பு அந்த மந்திரவாதிகளால் உண்டாக்கப்பட்ட பாம்புகளை விழுங்கியது என்று நாம் படிக்கிறோம். இந்த இடத்துல ஒரு கான்ட்ராஸ்டை நீங்க பார்க்கணும். தேவனுடைய சாட்சியாகிய அடையாளத்துக்கும் பிசாசின் சாட்சியாகிய அடையாளத்துக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கிறது என்பதை பாருங்கள். அவரின் அன்பு சகோதரர்களே, தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இந்த வேத வசனங்களை நீங்கள் விசுவாசித்தால் ரட்சிக்கப்பட்டு நியாய தீர்ப்புக்கு தப்புவீர்கள் என்று சொல்லி நீங்கள் கேட்ட இந்த வசன பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு ஆச்சரியத்தையும் விசுவாச விஷயத்தில் நம்பிக்கையும் உண்டாக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். இதனுடைய தொடர்ச்சியை நாளை வகுப்பிலே நாம் கேட்கலாம். பரிசுத்த நிறைந்த தகப்பனே, பொல்லாத ஆவிகள் நிறைந்த உலகத்தில், நாணயங்கள் கூட பேசக்கூடிய இந்த உலகத்தில், விக்கிரகங்கள் பேசக்கூடிய இந்த உலகத்தில், எல்லா விதமான அற்புதங்களை பொய்யாய் காண்பிக்கிற இந்த உலகத்தில் உமது ஜனத்தை விசுவாசத்துக்குரிய மக்களாக மாற்றி உமது வார்த்தையின்படி அவர்களை ரட்சித்தருளும். கேட்ட மக்களுக்கு நன்புத்தியை தாரும், எழுப்புதலை தாரும், போதர்களை குணமாக்கும், திருச்சபையை ரட்சியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும்
ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?